Welcome to this program. Today we are going to discuss about the Vsepr theory or valency bond valency cell electron pair repulsion theory. Vsepr theory or valency cell electron pair repulsion theory, and it is proposed by Hybridization with the following rules to explain the shape of the molecule. இதை கண்டுபிடிச்சது முதல்ல கில்ஸ்பிரி. அதுக்கு செட்டட் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூலை வச்சு நம்ம the shape of the molecule என்ன செய்கிறோம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். A central atom is surrounded by only bonding electron pair. Bond electron pair மட்டும் இருந்ததுன்னா the molecule will have a regular geometry. Bond electron pairங்கிறது பின்னால் சொல்கிறேன். ஒரு சென்ட்ரல் ஆட்டம் சரௌண்டட் பை பாண்டட் எலக்ட்ரானாக இருந்ததுன்னா the moleculesக்கு regular geometry இருக்கும் or shape இருக்கும். The geometry of the molecule depends upon the number of bonded electron pair as given in the table. The molecule geometry எதை பொறுத்ததுன்னா number of bonded electron. இது point number 1. Point number 2, if the central atom is surrounded by one or more orbital containing lone pair of electron in the valency cell, the geometry of the molecule is distorted to some extent. Central atom சுத்தி valency cell lone pair of electron இருந்ததுன்னா the geometry of the molecule will be distorted, and this is because lone pair electron repulsion is greater than bond pair repulsion. இது ரொம்ப முக்கியம். lone pairக்கும் இடையில உள்ள repulsion வந்து electron repulsion வந்து bond pair repulsion விட அதிகமாக இருக்கும். இந்த repulsion தான் the molecular geometry-யை distort பண்ணுது. அப்போ இதில் நம்ம தெரிய வேண்டியது என்ன? molecular central atom சுற்றி only bonded electron இருந்ததுன்னா அதுக்கு regular geometry இருக்கும். ரெண்டு, the geometry எதை பொறுத்ததுன்னா the number of bonded electron பொறுத்தது. மூணு, if the central atom is surrounded by that is lone pair of electron, the geometry of the molecule is distorted. This is because lone pair repulsion is greater than lone pair bond pair repulsion. அப்போ எங்கே lone pair இருக்கோ அங்கே geometry of the molecule is distorted. இது point number 1. Now let us consider the ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம சொல்லலாம். number of electron pair வந்து 2 இருந்ததுன்னா அதுக்கு ஹைப்ரிடைசேஷன் வந்து sp. இது வந்து லீனியர். பாண்ட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. எக்ஸாம்பிள் பெர்லின் குளோரைட் அண்ட் மெர்க்குரி குளோரைட். இப்போ உதாரணத்துக்கு எப்படி எலக்ட்ரான் பேரை கண்டுபிடிக்கிறது? இந்த பெர்லியத்தினுடைய அவுட்டர் மோஸ்டில் எத்தனை எலக்ட்ரான் பாருங்கள். இது பெர்லியம் 1s2 2s2. அப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை 2 எலக்ட்ரான் இருக்குது. ஃப்ளூரின் 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணோம், 4 எலக்ட்ரான். அப்போ 2 எலக்ட்ரான் பேர் பாண்ட் பேர். 2 ஃப்ளூரின் ஆட்டம் இருக்கிறதுனால 2 பாண்ட் பேர். அப்போ 2 பாண்ட் பேர் இருந்ததுன்னா sp ஹைப்ரிடைசேஷன். ஸ்ட்ரக்சர் வந்து லீனியர் ஜியாமெட்ரி. அதனுடைய பாண்ட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் 3 இருந்ததுன்னா sp2 ஹைப்ரிடைசேஷன். ட்ரைகானல் பிளேனார். த பாண்ட் ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. bf3 bi3. இப்போ bf3 எடுத்துட்டோம்னா போரானில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் 1s2 2s2 2p1. இந்த 2s2 2p1ல் 3 எலக்ட்ரான் இருக்கும். இந்த 3 ஃப்ளூரின் எலக்ட்ரான் 3 எலக்ட்ரானை டொனேட் பண்ணோம். 6 எலக்ட்ரான்னா 3 பாண்ட் பேர். இங்கே 3 ஃப்ளூரின் ஆட்டம் இருக்கிறதுனால 3 பாண்ட் பேர். 3 பாண்ட் பேர் இருக்கிறதுனால பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ட்ரைகானல் பிளேனார் ஸ்ட்ரக்சர். எப்படி நம்ம பாண்ட் பேரை கண்டுபிடிக்க எத்தனை ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கோ அதுதான் பாண்ட் பேர். அதுக்கு மேலே எலக்ட்ரான் பேர் இருந்ததுன்னா அது வந்து லோன் பேர். அடுத்து 4 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் வந்து 4. sp3 ஹைப்ரிடைசேஷன். டெட்ராஹெட்ரல் 109 டிகிரி 28 மினிட். எக்ஸாம்பிள் மீத்தேன் SnCl2 bf4. இப்போ மீத்தேனில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1s2 2s2 2p6 4 எலக்ட்ரான் இருக்குது. அதே மாதிரி 4 ஹைட்ரஜன் 4 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், 8 எலக்ட்ரான். அப்போ 4 பாண்ட் பேர். அப்போ 4 பாண்ட் பேர்னா டெட்ராஹெட்ரல். அதே மாதிரி தான் bf4க்கு வந்து போரானில் 4 இருக்கும் அவுட்டர் மோஸ்டில். இதில் ஒரு 4 4 8 4 எலக்ட்ரான் பேர். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் இஸ் டெட்ராஹெட்ரல்.
அதே மாதிரி sp3 5 எலக்ட்ரான் பேர் இருந்ததுன்னா sp3 dehybridization. The structure is trigonal bipyramial structure. The bond angle is 90. BCl5 spCl5. இப்போ இதில் PCl5 எடுத்துட்டோம்னா பாஸ்பரஸில் அவுட்டர் மோஸ்ட்டில் 5 எலக்ட்ரான் இருக்கும். இது ஒரு 5 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். 10 எலக்ட்ரான்னா 5 எலக்ட்ரான் பேர். அப்போ 5 எலக்ட்ரான் இருந்ததுன்னா hybridization is sp3 dehybridization, trigonal bipyramidal structure with a bond angle of 90 degree. அடுத்து 6 எலக்ட்ரான் பேர் இருந்ததுன்னா sp3 d2 hybridization, octahedral structure 90 degree sf6 sf6 2-. இது ஒரு எக்ஸாம்பிள் sf6 2-. அதே மாதிரி 7 sp3 d3 7 எலக்ட்ரான் பேர் இருந்ததுன்னா அதனோட hybridization sp3 d3 pentagonal bipyramidal 72 degree IF7. அதனால இந்த டேப்லர் காலத்தில் எல்லாம் வந்துருச்சு. என்ன எலக்ட்ரான் பேர் இருந்ததுன்னா என்ன ஸ்ட்ரக்சர், என்ன ஹைபிரிடைசேஷன், என்ன பாண்ட் ஆங்கிள், எக்ஸாம்பிள். இந்த டேப்லர் காலத்தை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டோம்னா you can answer for any question. The greater the number of lone pair of electron on the central atom, the greater will be the tendency of the bond angle to contract, and hence the greater will be the distortion in the geometry of the molecule. Number of lone pair electron increase ஆக repulsion அதிகமாகும். அதனால distortion வந்து அதிகமாகும். அது முக்கியம். Distortion will be more if number of lone pair of electron increases. அடுத்து the bond angle decreases with the increasing in the electronegativity of the atom B in AB. B னுடைய electronegativity increase ஆக bond angle வந்து decrease ஆகும். அது அடுத்த பாயிண்ட். The bond angle involving multiple bond are generally larger than those involving only in the single bond. அதாவது பாண்ட் ஆங்கிள் வந்து மல்டிபிள் பாண்டில் வந்து அதிகமாக இருக்கும் எதோட கம்பேர் பண்ணும்போது சிங்கிள் பாண்டில் கம்பேர் பண்ணும்போது. Therefore the multiple bonds do not affected by the geometry of the molecule. அது ஜாமெட்ரியை அஃபெக்ட் பண்ணாது. மல்டிபிள் பாண்ட் எதை அஃபெக்ட் பண்ணாது, ஜாமெட்ரியை அஃபெக்ட் பண்ணாது. The repulsion between electron pairs in the filled orbital is greater than the repulsion between electron in incompleted orbital. Filled cell உள்ள electron repulsion pair உடைய electron repulsion வந்து அதிகமாக இருக்கும் எதோட கம்பேர் பண்ணும்போது, incomplete cell உடைய electron pair உடைய repulsion ஓட கம்பேர் பண்ணும்போது. அதாவது the repulsion between the electron pairs in filled orbital உடைய electron repulsion வந்து அதிகமாக இருக்கும், is greater அதிகமாக இருக்கும் எதோட கம்பேர் பண்ணும்போது the repulsion between the electron pairs in incompleted cell. அதான் the basic principle of Vsepr theory. இதுதான் முக்கியமான Vsepr theory. அதுக்கு சொல்ல போகிறோம் வேலன்சி பாண்ட் தியரி, VPT தியரி. இதுவும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மாலிகுலுடைய வேவ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த தியரி யூஸ் பண்ணுறோம். ஒரு கோவலண்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனுடைய வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வேலன்ஸ் பாண்ட் தியரி. It is based on the following assumption. A covalent bond is formed when the orbital of the one atom overlaps with the orbital of the another atom, each of them containing one unpaired electron. அதாவது ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகணும். ஓவர்லாப் ஆகி தான் கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஒவ்வொரு அட்டாமிக் ஆர்பிட்டல்லையும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ அட்டாமிக் ஆர்பிட்டாலில் ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒவ்வொன்றையும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது ஓவர்லாப் ஆகி they form a covalent bond. இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் அசம்ஷன். அப்போ கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டலில் ரெண்டு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். they will form a covalent bond. அந்த கோவலண்ட் ஆர்பிட்டலில் they will have a pair of electron. Two atomic orbital combines to form a single bond. Atomic orbital form a single bond. A single bond orbital which contain both electron. இப்போ ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டலும் கம்பைன் ஆகி சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, which containing both electron. அந்த ரெண்டு அன்பேர்டு எலக்ட்ரானும் அதில் இருக்கும். A covalent bond is formed when an orbital of one atom overlaps with the orbital of the another atom and each of them containing one unpaired electron. பார்த்தோம். இந்த ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது அதில் அந்த ரெண்டு அன்பேர்டு எலக்ட்ரானும் இருக்கும்.
and electron in the bond orbital must have opposite spin. Bond orbital உள்ள ரெண்டு எலக்ட்ரானுக்கும் opposite spin இருக்கும். And electron in an entire bond orbital may be considered to belong to both atomic orbital. அந்த electrons, each electron in the entire bond வந்து ரெண்டு atomic orbitalக்கும் பொதுவானது. The bonding force of covalent bond results from electrostatic forces. The bonding force வந்து எதனால வருதுன்னா electrostatic force of attraction between the two atoms. The spin magnetic moments are neutralized in the bond formation. Bond formationல ரெண்டுக்குமே opposite spin இருக்கும்போது spin magnetic moment வந்து neutralize ஆயிரும். For stable bond formation, the electron should be opposite spin. அதாவது bond orbital உள்ள ரெண்டு எலக்ட்ரானுக்கும் opposite spin இருந்ததுன்னா அது வந்து stable bond formation. The strength of the covalent bond is related to the extent to which the combination of atomic orbital can overlap with the base. எந்த அளவுக்கு overlapping அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு the strength of the bond வந்து அதிகமாக இருக்கும். அப்போ strength of the bond depends upon the overlapping of two atomic orbital. இதுதான் VPR theory உடைய basic assumption. முதல் assumption, a covalent bond is formed when orbital of one atom overlaps with the orbital of the another atom and each of them containing one unpaired electron. இல்ல அந்த unpaired electron இருக்கணும். Two atomic orbital combines to form a single bond orbital which contain both electrons. The electrons in the bond orbital must have a opposite spin. Electrons வந்து opposite spin இருக்கணும். The electron in the entire orbital may be considered to be both atomic orbital. அந்த ரெண்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கு உள்ள ஃபோர்ஸ் உள்ளது. And binding force of covalent bond results from electrostatic force. The spin magnetic moments are neutralized. அப்படின்னா என்ன அர்த்தம்னா the electron should have the opposite spin. The strength of covalent bond is directly proportional to the extent of overlapping. அட்டாமிக் ஆர்பிட்டால் எந்த அளவுக்கு ஓவர்லாப் ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். இதுதான் the basic theory of valency bond theory, basic assumption of valency bond. Now we are going to discuss about the wave function of the bond orbital. Bond orbital எப்படி இருக்குது? If psi A and psi B are the wave function of independent system A and B, the total wave function of non-bonding system will be given. அதாவது ரெண்டு ஆட்டத்தினுடைய wave function psi A and psi B இருந்ததுன்னா the total wave function for the non-bonding system psi will be equal to psi A plus psi B. This is point number 1. If there are several wave functions are involved, pi 1, pi 2, pi 3, pi 4 up to pi 8. இப்போ ரெண்டு atomic orbital involved ஆகுதுன்னா non-bonding systemத்துக்கு wave function psi will be equal to psi A plus psi B. Several atomic orbitals are involved ஆகுதுன்னா the total wave function can be written as a linear combination of atomic orbital. Linear combination in psi equal to C1 pi 1 plus C2 pi 2 up to Ci pi I. This principle is known as linear combination of atomic orbital. If more than two atomic orbitals are involved, the total wave function may be written as the linear combination of atomic orbital, and C1, C2, C3 are various coefficients. This is known as law of linear combination. இதுக்கு பேர் தான் law of linear combination. அப்போ total wave function எப்படி எழுதணும்னா atomic orbital ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ psi will be equal to C1 pi 1 plus C2 pi 2 up to Ci pi I. இதுதான் total wave function if more than two atomic orbitals are involved in the formation of bonding orbital. இதுதான் wave function எப்படி எழுதணும். ரெண்டு atomic orbital involved ஆனா more than ரெண்டு atomic orbital involved ஆனா எப்படி wave function எழுதுறதுக்கு இது example. Now let us consider using the linear combination of atomic orbital, symmetric wave function psi A will be equal to psi A1 into psi B2 plus psi A2 into psi B1, and asymmetric orbital will be equal to psi A1. The 1 represent the electron, 2 represent the electron 2. இது வந்து மாறி இருக்கலாம், எங்க A லையும் இருக்கலாம் B லையும் இருக்கலாம். அதால A2 into B1. இங்க எழுதும்போது psi A1 into psi B2 minus psi A2 into psi B1. அதாவது 1 electron 1ங்கிறது first electron in A and second electron in B.
இது மறுபடியும் மாறுது. electron 2 in A bond formation ஆயிடுச்சுன்னா electron 2 in A maybe electron 1 in B மாறி இருக்கலாம். 1 2 இருக்கலாம் அல்லது 2 1 இருக்கலாம். அதனால இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆட் பண்ணா this is we call as symmetric wave function. மைனஸ் போட்டிங்கன்னா this is asymmetric wave function. இது முக்கியம், very very important. Psi s represent the symmetric wave function and psi a represent the anti-symmetric wave function. இதுதான் VPR theory. அதுக்கு அடுத்து முக்கியமான டேர்ம் தான் hybridization. Hybridization என்ன? Redistribution of energy of orbital of individual atom to give orbitals of equivalent energy. அதாவது atomic orbitals they are having equal energy combined to form a hybrid orbital in a molecule. Atomic orbital சேர்ந்து அது hybrid orbital மாறும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் hybridization. Atomic orbital combined to form hybrid orbital. This process is known as hybridization. What are the key features of hybridization? Important statement for hybridization. இது முக்கியம். Atomic orbitals with equal energy undergo hybridization. Atomic orbitalக்கு hybridization ஆகணும்னா equal energy இருக்கணும். எந்த atomic orbital வந்து equal energy இருக்கோ they undergo hybridization. The number of hybrid orbital formed is equal to the number of atomic orbital involved or mixing. எத்தனை atomic orbital mixingல involve ஆகுதோ அத்தனை hybrid orbital ஃபார்ம் ஆகும். இப்போ 2 atomic orbital involve ஆனா 2 hybrid orbital ஃபார்ம் ஆகும். 3 atomic orbital involve ஆனா 3 hybrid orbital ஃபார்ம் ஆகும். The number of hybrid orbital formed is equal to the number of atomic orbital mixing. It is not necessary that all half-filled orbital must participate in the hybridization. எல்லா half-filled orbitalum hybridizationல ஃபார்ம் ஆகணும் அவசியம் இல்லை. Even completely filled orbital with slightly different energy can also participate. Filled orbitalல கொஞ்சம் எனர்ஜி டிஃபரன்ட் உள்ள ஆர்பிட்டாலும் என்ன செய்யலாம் ஃபார்ம் ஆகலாம். ஆஃப் ஃபில்டர் ஆர்பிட்டாலும் ஃபார்ம் ஆகலாம், ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டாலும் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் முக்கியம். Hybridization depends only on the bond formation, not on the isolated gaseous atom. பாண்ட் ஃபார்மேஷனில் தான் மாலிகுல் ஃபார்ம் ஆகும்போது தான் ஹைப்ரிடைசேஷன் உருவாகும். ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டத்தில் hybridization இல்லை. The shape of the molecule can be predicted if the hybridization of the molecule is known. Hybridization இருந்து நம்மளுடைய shape of the molecule நம்ம சொல்லலாம். இப்போ ஏற்கனவே சொன்னோம் sp hybridization இருந்தால் லீனியராக இருக்கணும், ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிடுறோம். The bigger lobe of hybrid orbital always has a positive sign, while smaller lobe has a opposite sign of negative sign. அதாவது ஆர்பிட்டாலுக்கு 2 லோப் இருக்கும். ஒன்று வந்து பிக்கர் சைஸாக இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்மாலர் சைஸாக இருக்கும். பிக்கர் சைஸாக இருந்தால் அதுக்கு பாசிட்டிவ் சைன், ஸ்மாலர் லோப்பாக இருந்ததுன்னா அதுக்கு நெகட்டிவ் சைன். இந்த 6 தான் ஹைப்ரிடைசேஷனுடைய இம்பார்ட்டன்ட். நல்ல தெரிய வேண்டியது ஒன்று தான். எந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கு ஈக்குவல் எனர்ஜி இருக்கோ அது ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகும். The number of atomic orbital involved is equal to the number of hybrid orbital formed. half filled ஆர்பிட்டாலும் ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கம்பல்சரி இல்லை. இந்த ஹைப்ரிடைசேஷன் எப்போ நடக்கும்னா பாண்ட் ஃபார்மேஷனில் தான் நடக்கும், ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டத்தில் நடக்காது. ஹைப்ரிடைசேஷனை வச்சு ஷேப் ஆர் ஜாமெட்ரி ஆஃப் தி மாலிகுலை ப்ரொடிக்ட் பண்ணலாம். ஹைப்ரிட் ஆர்பிட்டாலுடைய பிக்கர் லோபில் வந்து பாசிட்டிவ் சைன் இருக்கும், ஸ்மாலர் லோபில் வந்து நெகட்டிவ் சைன் இருக்கும். இதுதான் த கீ ஃபியூச்சர் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் or the assumption of hybridization. Based on the mixing of hybrid orbital, the hybridization can be classified. Hybridization எப்படி classify பண்றோம்? sp hybridization. ஒரு s ஆர்பிட்டாலும் ஒரு b ஆர்பிட்டாலும் ஹைபிரைட் ஆனா sp hybridization. எக்ஸாம்பிள் பெர்லியம் குளோரைடு அசிட்டிலின். இந்த ரெண்டும் தான் sp ஹைப்ரிடைசேஷனுக்கு எக்ஸாம்பிள். sp2 hybridization ஒரு s orbital 2p orbital form sp2 hybrid orbital, boron trichloride and ethylene are example. sp3 hybridization ஒரு s orbitalum 3 p orbitalum combine ஆனா 4 sp3 hybrid orbital form ஆகும், methane ethane. sp3 dehybridization sp3 அப்போ ஒரு s orbital
3 p ஆர்பிட்டால் ஒரு d ஆர்பிட்டால் கம்பைன் ஆனால் உங்களுக்கு என்ன இருக்கும் 3 1 4 1 5 sp3d ஹைப்ரிட் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். That is we call as sp3d hybridization. Phosphorus pentachloride is an example. sp3 do hybridization ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் 2 d ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்குன்னா அதுக்கு sp3 hybridization சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைட் SF7. அதே மாதிரி sp3d hybridization அயோடின் ஹெப்டாஃப்ளூரைட். இதுதான் ஹைப்ரிடைசேஷனுக்கும் அதனுடைய எக்ஸாம்பிள். என்னென்ன டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் இருக்குது? sp sp2 sp3 sp3 sp3d sp3d2 sp3d3 hybridization. அப்போ what is the percentage of s character in sp sp2 sp3 hybridization? இப்போ இதில் ஒரு s ஆர்பிட்டாலும் ஒரு p ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆனால் s கேரக்டர் வந்து 50% இருக்கும். sp ஆர்பிட்டாலில் 50% இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு s ஆர்பிட்டாலும் 2 p ஆர்பிட்டாலும் அப்போ 3 அப்போ 100 3 அளவு அளவு 33.33% இருக்கும். இதில் sp2ல் sp3ல் என்ன இருக்கும்? 4 100 டிவைட் பை 4 25% இருக்கும். அப்போ sp ஆர்பிட்டால் எடுத்தோம்னா 50% s கேரக்டர். sp2 எடுத்துட்டோம்னா 33.3% s கேரக்டர். sp3 எடுத்துட்டோம்னா 25% s கேரக்டர். அப்போ முதல்ல 100 2ஆல் வகுத்தோம், இங்கே 100 3ஆல் வகுத்தோம், இங்கே 100 4ஆல் வகுத்தோம். This is the percentage of s character in sp sp2 sp3 hybrid orbital. 50%, 33.33% and 25%. இது ரொம்ப முக்கியம், பின்னால் நமக்கு தேவைப்படும். Among sp sp2 sp3 which hybrid orbital is more negative? எது வந்து இதில் more negative கேட்டிருக்கு? இதில் s orbital வந்து they are in spherical in shape and it is attracted evenly by the nucleus in all direction. s orbital வந்து spherical shapeல இருக்கிறதுனால அது எல்லா டைரக்ஷன்லையும் நியூக்ளியஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். Therefore a hybrid orbital with more s character, எதுக்கு வந்து s character அதிகமாக இருக்கோ, which is close to the nucleus and this is more electronegative. s ஆர்பிட்டலுக்கு வந்து எந்த s ஆர்பிட்டலுக்கு வந்து s கேரக்டர் அதிகமாக இருக்கோ அது வந்து very close to the nucleus, therefore it is more electronegative. அப்போ s sp sp2 sp3 எடுத்துட்டோம்னா அதுக்கு s கேரக்டர் வந்து spக்கு தான் அதிகமாக இருக்கும். அதனால் sp orbital is more negative than sp2 and then sp3, and sp hybrid orbital is more electronegative than sp2 and sp3. During the hybridization, the hybrid orbital possesses a definite geometry of orientation of orbital orientation and energy than the standard atomic orbital. Atomic orbital விட hybridizationல different geometry இருக்கும். அந்த different geometry என்னன்னா the orbital or overlap minimize the energy of the molecule. ஏன் வந்து atomic orbital overlappி hybrid orbital ஃபார்ம் ஆகும்போது molecular energy வந்து less ஆயிரும், அதனால more stable இருக்கும். The degenerate hybrid orbital formed from the standard atomic orbital. இப்போ உதாரணத்துக்கு ஒரு s ஆர்பிட்டாலும் ஒரு p ஆர்பிட்டாலும் ஃபார்ம் ஆனால் sp ஆர்பிட்டால், ஒரு s ஆர்பிட்டாலும் 2p ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆனால் sp2 ஆர்பிட்டால், ஒரு s ஆர்பிட்டாலும் 3p ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆனால் sp3 ஆர்பிட்டால், ஒரு s ஆர்பிட்டால் 3p ஆர்பிட்டால் 1d ஆர்பிட்டால் sp3d hybrid ஆர்பிட்டால், 1s ஆர்பிட்டால் 3p ஆர்பிட்டால் 2d ஆர்பிட்டால், that is we call as sp3d2 hybrid orbital. And this is the nature of hybridization and geometry. இப்போ வந்து the percentage of s character ஏற்கனவே பார்த்தோம். Percentage of s and p character in sp sp2 sp3 hybrid orbital. sp hybrid orbital பொறுத்தவரை s character 50% இருக்கும், p character 50% இருக்கும். sp2 hybrid orbitalல s character வந்து 33.3% இருக்கும், p character வந்து 66.6% இருக்கும், 66% இருக்கும். And sp3ல வந்து s character வந்து 25% இருக்கும், p character வந்து 75% இருக்கும். இதுதான் the percentage of s and p character in sp sp2 sp3 hybridization. Based on the basic principle of hybridization, 5 hybridization இருக்கு. அதனுடைய geometry எப்படி இருக்கும்னா 1 லீனியராக இருக்கும், 2 ட்ரைகானல் பிளைனராக இருக்கும்,
3 tetrahedral, 4 trigonal bipyramidal and octahedral. The geometry of the orbital arrangement linear. 2 electron groups are involved, resulting in sp hybridization, and the bond angle between the orbital is 180 degree. அதாவது வந்து 2 மாலிகுல் இன்வால்வ் ஆயிருந்தா sp hybridization. sp hybridization வந்துன்னா the geometry வந்து லீனியராக இருக்கும், the bond angle வந்து 180 இருக்கும். இதே மாதிரி trigonal planar 3 electron groups are involving, resulting in sp2 hybridization. sp2 hybridization இருந்ததுன்னா the bond angle வந்து 120 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி sp3 hybridization இருந்ததுன்னா the structure வந்து tetrahedral. இங்கே 4 electron groups are involved and the bond angle is 109 degree 5 degree. அப்போ tetrahedral means sp3 hybridization, the bond angle is 109 degree 5 minutes. And trigonal bipyramidal structure. Trigonal bipyramidal structure na 5 electron pairs are involved. The hybridization வந்து sp3d hybridization, the bond angle 90 degree 180 degree. அப்போ இப்படி வாங்க, sp3 hybridization இருந்ததுன்னா sp3d hybridization இருந்ததுன்னா trigonal bipyramidal geometry இருக்கும், அதனுடைய bond angle 90 degree 180 degree. அதே மாதிரி sp3d2 hybridization இருந்ததுன்னா 6 electron pair involved ஆயிருக்கும், octahedral structure, அதனுடைய bond angle வந்து 90 degree. இதுதான் ஜெனரலாக அதனுடைய hybridization bond angle structure. அடுத்து another hybridization is dsp2 hybridization. நம்ம பார்த்தது sp2d பார்த்தோம், d2 sp3 hybridization. இது எங்கே இருக்கும்னா transition metal ionsல there is a possibility for dsp2 hybridization, and this hybridization involved the d orbital of dx square minus y square s and 2p orbital. இதில் எந்த ஆர்பிட்டாலாம் இன்வால்வ் ஆயிருக்கும்னா 1 dx square minus y square s orbital and 2p orbital, and this is we called as dsp2 hybridization, and the structure of is square planar geometry. இது வந்து square planar geometry இருக்கும், and dsp2 hybridization is also called inner orbital hybridization. இதுக்கு பேரு inner orbital hybridization பேரு. This is also called as inner orbital hybridization. அதே மாதிரி example nickel cn4 twice 2 minus, nickel cn4 2 minus, nickel tetracyano nickel 2 complexes. இதுக்கு வந்து dsp2 hybridization. geometry வந்து square planar geometry. அதனுடைய hybridization அதாவது cyanide வந்து strong ligand இருக்கிறதுனால there is a possibility for dsp2 hybridization, dsp3 hybridization, d2 sp3 hybridization. எப்போம்னா ligand வந்து strong ligand இருந்ததுன்னா there is a possibility for dsp2, dsp3, d2 sp3 hybridization. If the compound undergo reaction with a weak ligand இருந்ததுன்னா strong ligand இருந்ததுன்னா dsp2, dsp3, d2 sp3. weak ligand இருந்ததுன்னா sp3, sp3d and sp3 2 hybridization. இதுக்கு பேரு outer orbital complexes. strong ligand இருந்ததுன்னா they will form inner orbital complexes with the hybridization of dsp2, dsp3, d2 sp2. If it is a weak ligand, then there is a possibility for outer orbital complexes with the hybridization of sp3, sp3d, sp3d2 hybridization. இதுதான் முக்கியமா dsp2, dsp. The one example is d2 sp3 hybridization, and this is a mixing of s and p orbital in the same electron cell with a d orbital with another cell to form dsp3 hybridization. அதாவது வந்து வெளியில் உள்ள ஆர்பிட்டால் உள்ளோட கைப்பற்றாது d2 sp3. இந்த d2 sp3 வந்துச்சுனாலே இது வந்து இன்னர் ஆர்பிட்டால், முன்னால d வந்ததுன்னா inner orbital complexes, and this type of hybridization is possible only in the complexes. அப்போ d2 னா எந்த d orbital இன்வால்வ் ஆயிருக்குன்னா dx square and dx square minus y square, dz square and dx square minus y square orbitals are involved to form this hybridization. The best example is CONH3 6 times of 3+. அப்போ ஏற்கனவே
ஒரு hybridization நிக்கல் டெட்ராக்ளோரைடுக்கு வந்து DsP2 இதுக்கு வந்து R லிகாண்டு D2sp3 hybridization எப்போ முன்னால D வருதோ அது வந்து inner orbital complexes வெளியே ஆஃப்டர் sp அடுத்து D வந்ததுன்னா outer orbital complexes எப்போதுமே ஜெனரலா inner orbital complexes are diamagnetic and outer orbital complexes are paramagnetic அது magnetic பத்தி வரும்போது பார்க்கலாம் இப்போ இதுதான் அப்போ D2sp3 hybridization க்கு CO NH3 6 times of 3 plus is example. அடுத்து a coordinate bond. Coordinate bond is a type of alternating covalent bond. This is formed by the sharing of electron pair from a single atom. ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரான் பேர் ஃபார்ம் ஆகி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா that is we call as coordinate bond. It is also called as alternate covalent bond. அல்லது both shared electrons are donated by the same atom and it is also called dative bond or dipolar bond. இது ரொம்ப முக்கியம். It is also called as dative bond and dipolar bond. Covalent bond க்கு ரெண்டு பேர் இருக்கு. dative bond சொல்லலாம் அல்லது dipolar bond சொல்லலாம். Coordinate covalent bond usually formed in the reaction involving two non-metals such as hydrogen atom during the bond formation between the metal ions and ligands. இங்க the coordinate bond எப்போ ஃபார்ம் ஆகும்னா ஒரு reaction involving two non-metals with the hydrogen atom or during the bond formation between the two metals. ரெண்டு metals இடையில bond formation நடந்ததுன்னா அங்க என்ன செய்யும் லிகாண்டுக்கும் மெட்டலுக்கு இடையில coordinate bond வந்து ஃபார்ம் ஆகும். Characteristic of a coordinate covalent bond. This is type bonding. The atom share of electron pair from itself is termed as a donor. எந்த atom வந்து pair of electron பொறுக்குதோ அதுக்கு பேரு donor. எந்த atom which accept the share pair of electron is known as receptor or acceptor. எந்த atom வந்து electron pair வாங்குதோ ஷேர் பண்ணிக்குதோ அதுக்கு பேரு acceptor. அப்போ coordinate bondல ரெண்டு பாண்ட் இருக்கும். ஒன்று வந்து donor இருக்கும், இன்னொன்று வந்து acceptor. And the bond is represented by an arrow. இதுக்கு வந்து coordinate bond பார்த்தோம்னு சொல்லிடலாம். அது arrow bonding towards the acceptor. அதாவது எங்க இருந்து எங்க போகுது அந்த arrow mark எங்க இருக்கோ அது வந்து acceptor குறிக்கும். From the donor atom. Donor atomத்தில் இருந்து acceptor molecule நோக்கி இந்த arrow இருக்கும். That means donor இருந்து acceptor போகுது அப்படிங்கிறது represent பண்ணா this arrow. The coordinate bond is represented by arrow. After sharing of electron pair, each atom gets stability, and this type of bonding is central to the Lewis acid. The bonding is central to the Lewis theory. In the Lewis theory, this type of bonding is central to the Lewis theory. Explain பண்றதுக்கு. அப்போ அந்த bond formation நடந்துச்சுன்னா after the sharing of electron pair, the bond atom gets stability. Stability வந்து increase ஆகும். அப்போ coordinate bond இதில் வந்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஆட்டம் வந்து டொனேட் பண்ணுதோ அதுக்கு பேர் டோனார், எந்த ஆட்டம் அக்செப்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் அக்செப்டார். இந்த கோஆர்டினேட் பாண்டுக்கு வந்து ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணும். அதனால் இதுக்கு இந்த பேர் அதாவது வந்து டேட்டிவ் பாண்ட் ஆர் டைபோலார் பாண்ட் சொல்லலாம். இதுதான் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த கோஆர்டினேட் பாண்ட். The property and these having low melting point and boiling point than ionic compound. Ionic compound விட இதனுடைய coordinate compoundக்கு lower melting point இருக்கும், boiling point இருக்கும். Some of these compound exhibit isomerism. சில compoundல isomerism இருக்கும். Sharing of electron takes place in a finite direction, hence it is a directional bond. Coordinate bond is a directional bond. அதாவது sharing of electron டோனார்ல இருந்து அக்செப்டார்ல போகிறதுனால இதுக்கு பேர் டைரக்ஷனல் பாண்ட். அண்ட் இட் இஸ் வீக்கர் தென் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்டை விட வீக்காக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் பாண்டிங். ஒன் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியம் அயான், ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியம் போரான் ட்ரைஃப்ளோரைட்,
formation of hydronium ion, and these are the example of a coordinate bond. இதுதான் coordinate bond பத்தில நீங்க இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். The bond between the two atoms formed by the donation of electron from the same is called coordinate bond. இது definition தான், வேற ஒன்றும் அதிகமாக இல்லை. Ammonium ion is a molecule with a coordinate bond, and nitrogen donates a lone pair of electron to the empty hydrogen ion. இங்கே எலக்ட்ரான் வந்து எங்கே போகுதுன்னா நைட்ரஜன்லேருந்து ஹைட்ரஜனுக்கு போகுது. அப்போ அந்த coordinate bond is a directional bond. இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். அம்மோனியா ஆட்டத்தில் வந்து நைட்ரஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரான் பேர் வந்து எங்கே போகுது, ஹைட்ரஜனுடைய எம்டி ஆர்பிட்டாலுக்கு போகுது. therefore it is a directional bond.